ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிமெயில் ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த ஜிமெயிலில் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலில் ஃபஸ்ட்டு வந்து ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜிமெயில் ஆப்பில் வந்து நம்ம மல்டிபிள் ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம், 2 அல்லது 3 வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு மெயிலடி வந்து இன்னொரு மெயிலடிக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன ஜிமெயிலாம் இருக்கோ ஸோ எது வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இப்படி கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ இந்த லோகோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லோகோ இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எந்த மெயிலடிக்கு வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக அந்த மாதிரி வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து மெயிலடி வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம் ஒரு மெயிலடி வந்து இன்னொரு மெயிலடிக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வேறு மெயிலடிக்கு. தென் அடுத்து வந்து அந்த மெனு பாரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக சிஸ்டம் டிஃபால்ட் இருக்க தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைட், ஸோ அதுக்கப்புறம் வந்து டார்க்லாம் இருக்கும். ஸோ டார்க் மோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா நைட் டைமில் வந்து நீங்கள் மெயில் பண்ணும்போது ஸோ நார்மலாக வந்து நீங்கள் டார்க் மோடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு சில மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் மோடு கூட இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மொபைலில் வந்து இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா ஜிமெயிலுக்கு மட்டும் தனியாக வந்து நீங்கள் டார்க் மோட் வந்து செட் பண்ணலாம். டார்க் மோட் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதர்வைஸ் வந்து உங்களோட மொபைலில் இருக்க டார்க் மோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே இங்கே வந்து டார்க் ஆகிடும். இந்த ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அகைன் பார்த்தீங்கன்னா சேம் அதே செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் செட்டிங்ஸ்லேயே வந்துட்டிங்க அப்படின்னா கான்வர்சேஷன் லிஸ்ட் டென்சிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிக்சர் பார்த்தாவே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். யாராச்சும் நம்மளுக்கு வந்து மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா மெயில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வந்து வீடியோ ஃபைலா இல்லை டாக்குமெண்ட் ஃபைலா இல்லை ஃபோட்டோ ஃபைலா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா காமிக்கும். ஸோ ஜிமெயில் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா தெரியும். சப்போஸ் வந்து சிஸ்டத்தில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோ ஃபைலா ஆடியோ ஃபைலா அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ப்ரைவசி வந்து மெயின்டைன் பண்ண முடியாது நம்மளால் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுள்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆஸ் யூஸ்வலான ஒரு மெயில் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷூ ஆகும். ஸோ என்ன ஃபைலு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்காது. ஸோ அதனால் வந்து இது ஒரு செக்யூரான ஒரு ஆப்ஷன் தான். இந்த கம்பேக்ட்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எம்டியாக வந்து அந்த லோகோ கூட உங்களுக்கு வந்து காமிக்காது. டைரெக்டாக வந்து ஒரு கான்வர்சேஷன் லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காமிக்கும். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஜிமெயிலோட ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசீவ் ஆன மெசேஜஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மெசேஜை பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஸ்வைப் லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில ஆக்ஷன்ஸ் தான் நடக்கும். டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ரைட் ஸ்வைப் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து அர்க்கைவ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஆல் மெயில் கொடுத்தோம் அப்படின்னா எட்டரை நம்ம வந்து எடுத்துக்கலாம், இன்பாக்ஸுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்டில் நான் வந்து பண்ணுறேன், இந்த மெயில் வந்து டெலிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டெலிட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த ஆக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். செட்டிங்ஸ் போயிடுங்க. ஜென்ரல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீப் ஆக்ஷன்ஸ்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ரைட்டில் ஸ்வைப் பண்ண என்ன ஆகணும், லெஃப்ட்டில் பண்ணால் என்ன ஆகணும் அப்படின்னு நான் வந்து ரைட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருந்தது அப்படியே விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவையாக இருந்தது அப்படின்னா இந்த ஆக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணால் டெலிட் ஆகணும் மெயில் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து மெயில் யாருக்காச்சும் வந்து சென்ட் பண்ணுறீங்க அல்லது வந்து இந்த அர்க்கைவ்னு காமிச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணுறீங்க அல்லது வந்து டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்காம ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் ஆகிடும். அது எப்படி நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கேட்க வைக்கிறது அப்படிங்கிறத அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காகனா ஒரு கோன்சிடென்ட்டாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெயில் வந்து டெலீட் பண்ணுறீங்க அல்லது வந்து யாருக்காச்சும் சென்ட் பண்ணுறீங்க, இம்பார்ட்டனாக வந்து யாராச்சும் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தெரியாமல் தான் நீங்கள் டைப் பண்ணிட்டு இருப்பீங்க, தெரியாமல் வந்து சென்ட் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து போய்டும், மெயிலில் போய்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன்றதை செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கோஇன்சிடென்ட்டாக யாருக்காச்சும் மெயில் நீங்கள் வந்து தெரியாமல் பண்ணுறதை நீங்கள் வந்து தடுக்கலாம். ஸோ இந்த 3 ஸ்டெப்புமே வந்து நான் உங்களுக்கு வந்து லைவாக உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் நான் வந்து டெலீட் பண்ணுறப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேட்குது, ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து கேட்காது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சென்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் கம்போஸ் மெயிலில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஹாய்னு டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சென்ட் ஐக்கன் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுறேன்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்குது, சென்ட் திஸ் மெசேஜ் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல, ஸோ அந்த இடத்துல நீங்கள் எகைன் கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்தா மட்டும் தான் எங்களுக்கு வந்து மெசேஜே சென்ட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இது மூணுமே வந்து அன்டெக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் ஆகிடுச்சு, கன்ஃபர்மேஷன் கேட்கல. அதே மாதிரி நான் ஒரு மெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அனுப்புகிறேன். வந்து இந்த ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து சென்ட் ஆகுது. நான் ஆஃப்லைனில் வச்சுருக்கேன். டைரெக்டாக வந்து அந்த கன்ஃபர்மேஷன் கேட்காம சென்ட் ஆகிடும். அந்த டிக் மார்க்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த மெசேஜ் நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்களா இல்லையா, அப்படி இல்லைனா வந்து ஒரு மெசேஜை நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிமெயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ஸோ இந்த ஃபாலோயிங் நான் சொன்ன ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.